ஸ்டோரி ஒண்ணு கேட்டுட்டு போங்க. சோ என்னோட அக்கா தான் அவங்களோட ஆனிவர்சரிக்காக சாக்லேட் பொக்கே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த பொக்கே வந்து அவங்க வீட்லயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா எம்டி ஆயிடும்ல, அதுக்காக வந்து போட்டோஸ் வச்சு பண்ணித்தான் கேட்டேன். ஸோ சாக்லேட் எடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளைனா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து கொஞ்சம் போட்டோஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நானும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். என்னோட ஸ்பெஷலே வந்து எங்க அக்காவுக்கு மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆர்டர் பண்ற எல்லாருக்குமே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனா போதாது நான் ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன். சோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா சில கிஃப்ட்ஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னு காமிக்கிறாருங்க. சோ நான் எக்ஸ்ட்ராவா இந்த கிஃப்ட் தான் பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்களோட ஆனிவர்சரி 8th இயர் ஆனிவர்சரி, அதை மென்ஷன் பண்ணி சம் டேஸ் ஆஃப் யூ அண்ட் மீன் எழுதியிருக்கேன். ஸோ கியூட்டா இருக்கான்னு சொல்லுங்க. திஸ் ஒன் ஒரு கியூட் கார்டு. என்னன்னா எங்கேயும் வந்து ஒரு விஷ் பண்ணி எழுதிட்டு செகண்ட் இப்படி ஓபன் பண்ணா அவங்களோட ஆனிவர்சரி டேட், இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி எழுதுறதுக்காக தென் கியூட்டா பின்னாடி இப்படி எழுதியிருக்கேன். தேர்ட் வந்து என்னோட கிஃப்ட் இவங்களுக்கு மட்டும் இல்ல, என்னோட எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து நான் என்னோட கிஃப்ட் வந்து தருவேன். சோ இங்க வந்து ஒரு அழகா கோட் மாதிரி எழுதிட்டு இதுக்குள்ள ஒரு கியூட்டான மெசேஜ் ஒண்ணு இருக்கு. தென் வந்து இதுக்குள்ள என்னோட விஷ் இருக்கு. தென் வந்து ஒரு கியூட்டான கிஃப்ட், என்னோட கிஃப்ட் அவங்களுக்காக. சோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.